வணக்கம். இது உங்கள் தமிழன் சேனல்ஸ். இன்னைக்கு பிசினஸ் டைம்ல நம்ம பார்க்கக்கூடியது சேல்ஸ். வி ஆர் கோயிங் டு டாக் அபௌட் ஒன்லி சேல்ஸ். சேல்ஸ பத்தி மட்டும் தான் நம்ம பேசப் போறோம். போன வீடியோல நம்ம மார்க்கெட்டிங்க பத்தி பேசியிருந்தோம். ஒரு சேல்ஸுக்கு மார்க்கெட்டிங் எவ்வளவு இம்பார்ட்டனோ, அதுபோல ஒரு பிசினஸ்க்கு சேல்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம என்னதான் ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸ், எவ்வளவுதான் அட்வர்டைஸ்மென்ட், நம்ம என்னதான் மார்க்கெட்டிங் பண்ணாலும் எண்ட் ஆஃப் தி ரிசல்ட் சேல்ஸ். அந்த சேல்ஸ் இல்ல அப்படின்னா எந்த ஒரு பிசினஸையும் நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே சேல்ஸ சம்மந்தப்படுத்தி தான் அடுத்தடுத்த கட்ட பிசினஸ் டெவலப் ஆகும். அது நம்ம ஒரு பேங்க்ல ஒரு லோன் வாங்க போறோம்னா, சார் முதல்ல உங்களுடைய சேல்ஸ் எவ்வளவு சார்? எவ்வளவு சார் நீங்க டர்ன் ஓவர் பண்றீங்க? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது பிரைவேட் பேங்கா இருக்கலாம், இல்ல கவர்மெண்ட் பேங்கா இருக்கலாம். எங்க போனாலும் முதல்ல நீங்க எவ்வளவு சார் டர்ன் ஓவர் பண்றீங்க? அப்படின்னு சொல்லி பார்த்து நம்மளுடைய ஸ்டாக் அவைலபிலிட்டி, நம்மளுடைய டிரான்சாக்ஷன வச்சு தான் லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாரி சேல்ஸ வச்சு தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு பண்ண முடியும். ஏன்னா, அத வச்சு தான் நம்ம சேலரி போடணும். அத வச்சு தான் நம்ம பேங்க் லோன் கட்டணும். அத வச்சு தான் மத்த அதர் எக்ஸ்பென்சஸ் ஃபுல்லா நம்ம மேனேஜ் பண்றதுக்கு எல்லாமே சேல்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த சேல்ஸ கொண்டு வரது எப்படி? ஏன்னா, முன்னாலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 20, 30 ஆண்டுகளுக்கு முன்னாலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏரியால ஒரு கடை தான் இருக்கும். இல்ல ஏதாவது ஒரு பிராண்ட ஒருத்தர் தான் மேனுஃபேக்சர் பண்ணுவாரு. இன்னைக்கு திரும்புற பக்கம்லாம், இன்னைக்கு ஒரு ஒரு இடத்துல ஒரு டீ கடை இருக்குன்னா, அந்த ஏரியால 10 டீ கடை வந்துருது. ஒரு சாதாரண பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்து ஒரு வடை போட்டாங்கன்னா, அதே ஏரியால 10 வடை வந்துருது. ஒரு ஏரியால சின்ன ஹோட்டல் ஓடி அவங்க நல்லா ஓடுச்சுன்னா, அதே ஏரியால 10 ஹோட்டல் வந்துருது. ஸோ பிசினஸ் காம்படிஷன் கூடிக்கிட்டே இருக்கு. அப்போ காம்படிஷன் எவ்வளவு கூடுனாலும் நம்மளுக்குள்ள பிசினஸ தக்க வைக்கிறதுக்கு நம்ம சரியான முறையில ஒரு ஸ்ட்ராட்டஜிய நம்ம யுக்திகளை கையாண்டா மட்டும்தான் நம்மளுடைய பிசினஸ் கொண்டு வர முடியும். அப்ப அந்த யுக்திகளை கையாளணும்னா நம்ம பல நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஒரு பிசினஸ்ல எக்ஸ்பென்சஸ குறைக்கவே முடியாது. ஒரு அளவுக்கு தான் குறைக்க முடியாது. அதுக்கு மேல குறைக்க முடியாது. சேலரிய குறைக்க முடியாது. பேங்க் ஓடியே குறைக்க முடியாது. இன்ட்ரெஸ்ட்ட குறைக்க முடியாது. சில எக்ஸ்பென்சஸ்லாம் தவிர்க்கவே முடியாது. நம்ம செலவழிச்சு தான் ஆகணும். ஆனால் பிசினஸ்க்கு சேல்ஸ் கூட போணும். அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலயுமே டார்கெட், சேல்ஸ் டார்கெட். இந்த மாசம் உங்களுடைய டார்கெட் எவ்வளவுன்னு சொல்லி எல்லா ரிலேட்டடா எந்த பிசினஸா இருந்தாலும் அந்த டார்கெட்ட பேஸ் பண்ணி தான் பிசினஸ் இன்னைக்கு நடக்கும். ஸோ அப்போ அந்த சேல்ஸ கொண்டு வர்றதுக்கு என்னெல்லாம் இப்ப நம்ம தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஆன்லைன் சேல்ஸே வந்துருச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒவ்வொரு கம்பெனிஸ் அவங்க எங்களுடைய பிரைஸ் ஆன்லைன்ல எவ்வளவு இருக்கு? நீங்க இவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணா எவ்வளவு? அப்படின்னு சொல்லி ஆன்லைன் பர்ச்சேஸ் நெறைய ஆயிருச்சு. கஸ்டமர்ஸ் எங்கேயும் போய் அலைஞ்சு பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. எல்லாமே ஆன்லைன்ல பார்த்துட்டு ஆன்லைன்லயே ஆர்டர் பிளேஸ் பண்றாங்க. மெட்டீரியல் வருது, பேமெண்ட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க, முடிஞ்சு போயிருது. ஸோ இந்த காம்படிஷனுக்கு இடையில நம்ம பிசினஸ் எப்படி தக்க வைக்கணும்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய பி2பி, பி2சிங்கிற பிசினஸ் இருக்கு. அது நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம். சார் என்ன சார் பி2பின்னா என்ன சார்? பி2சின்னா என்ன? அப்படிங்கிறது சிலருக்கு கன்ஃப்யூஷன் இருக்கலாம். பி2பி அப்படிங்கிறது பிசினஸ் டு பிசினஸ். ஒரு மேனுஃபேக்சரர் டைரக்ட்டா ஒரு டீலருக்கோ, இல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ, இல்லைன்னா ஒரு ஹோல்சேலருக்கோ அனுப்பக்கூடியது பி2பி. அதாவது மேனுஃபேக்சருக்கும் அந்த டீலருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், அந்த டிரான்சாக்ஷன் தான் பி2பி. சம்டைம்ஸ் அதே ஃபேக்டரியில டைரக்ட்டா சேல் பண்ணுவாங்க. அந்த சேல் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபேக்டரி சேல் இயர்லி ஒன்ஸ் ஏதோ ஒரு பெரிய மண்டபம் புடிச்சு, ஒரு மால் புடிச்சு, இல்லன்னா ஏதாவது ஒரு ஓப்பன் பிளேஸ்ல இந்த மாரி இன்னைக்கு ஃபேக்டரி சேல் டைரக்ட்டா பண்றோம்னு சொல்லி டைரக்ட்டா இண்டிவிஜுவல் கூட சேல் பண்ணுவாங்க. இப்போ அதுவும் புதுசா நடந்துகிட்டே வருது. இல்ல சம்டைம்ஸ் ஏதாவது கஸ்டமர்ஸ் டைரக்ட்டா ஃபேக்டரியிலேயே ஆர்டர் பிளேஸ் பண்ணி பேமெண்ட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கிருந்து வாங்கக்கூடிய சிச்சுவேஷன் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. எல்லா பிசினஸ்லயுமே. ஸோ அதே மாரி பி2சிங்கிறது டீலருக்கும் கஸ்டமர். ஒரு நம்ம மேனுஃபேக்சரர் டீலருக்கு மெட்டீரியல் குடுத்துருவாங்க. அந்த டீலர் கஸ்டமருக்கு மெட்டீரியல் சப்ளை பண்ணுவாங்க. அது பிசினஸ் டூ கஸ்டமர். ஒரு டீலர் மெட்டீரியல குடுக்குறது. சில நேரங்கள்ல கஸ்டமரே போய் மேனுஃபேக்சர்ட்ட கூட வாங்கலாம். இந்த மாரி சூழ்நிலைகள்லாம் இருக்கும். இதான் பிசினஸ் டூ பிசினஸ்ங்கிறது கம்பெனி மேனுஃபேக்சருக்கும் டீலருக்கும் உள்ள பாண்டிங் டிரான்சாக்ஷன் பி2பி. டீலருக்கும் கஸ்டமருக்கும் உள்ள டிரான்சாக்ஷன் பி2சி. ஸோ இதான் 2, 3 வித்தியாசங்கள். இப்போ அவங்களே நெறைய அப்டேட்ஸ் எல்லாம் பண்ணி ஏன்னா ஒரு பிசினஸ தக்க வைக்கணும்னா, போட்டிகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. எப்படியாவது இன்னைக்கு ஏன்னா அன்னன்னைக்கு பணங்கள் பேமெண்ட் ஒவ்வொரு வியாபாரிகளுக்கும் தேவைப்படுது. அப்ப அந்த தேவைன்னா சேல்ஸ எப்படி பண்ணலாம்? இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எப்படி குடுக்கலாம்? அப்ப லாபத்த குடுக்கலாமா? கடன் குடுத்து பிசினஸ் பண்ணலாமான்னு சொல்லி நெறைய யுக்திகள கையாண்டுகிட்டே இருக்காங்க. அப்ப இதுலலாம் நம்ம நிலையா நிக்கணும். நம்ம ஸ்டாண்டர்டா இருக்கணும். நம்மளுக்குன்னு ஒரு பிசினஸ கொண்டு வரணும். நம்மளுக்குன்னு ஒரு சேல்ஸ கொண்டு வரணும் அப்படின்னம்னா, அதுக்கான யுக்திகள நம்ம பார்க்கணும். எப்படி பார்க்கறது? இப்போ உதாரணத்துக்கு இப்படி எடுத்துக்கங்களேன். இப்போ நம்ம சேல்ஸ் கஸ்டமர எவ்வளவுதான் நம்ம என்னதான் பண்ணாலும், கடைசியில டிபெண்ட் பண்ணி இருக்கிறது கஸ்டமர். அப்ப அந்த கஸ்டமருக்கு நம்ம குடுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் கஸ்டமருக்கு சர்வீஸ் ரொம்ப முக்கியம். இப்ப போட்டியாளர் 1 மணி நேரத்துல ஒரு மெட்டீரியல குடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு 1/2 மணி நேரத்துல அட்வான்ஸா குடுத்தா தான் அந்த கஸ்டமருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். இந்த இடத்துக்கு போனா ஏன்னா இன்னைக்கு யாரும் வெயிட் பண்ணி வாங்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு யாரும் கிடையாது. சுட சுட வாங்குற மாரி நம்மளே போறோம். ஒரு ஹோட்டல்ல போய் டீ குடிக்க போறோம். இல்ல சாப்பிட போறோம்.
கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா உடனே சொல்லாமலாம் எந்திரிச்சு வந்துரும். ஸோ இது மனிதனுடைய இயல்பாயிருச்சு. இன்னைக்கு ஏன்னா அன்னைக்கு அவ்வளோ பேர் அவ்வளோ பிஸியா இருந்துகிட்டு பிஸியா இருக்காங்களா இல்லையா அது வேற விஷயம். எல்லாரும் வந்து நீ வெயிட் பண்ணி காத்திருந்து பொருள் வாங்குறதுக்கு யாரும் இன்னைக்கு வந்து ச அதுக்கு முன்னெடுக்கல. அதனால உடனே போனா ஒரு இடத்துல உடனே கிடைக்கணும். அப்ப சர்வீஸ் வந்து வெரி, வெரி இம்பார்ட்டன்ட் பிசினஸ்க்கு. போட்டியாளர்கள விட நம்ம சர்வீஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப தெளிவா இருக்கணும். செகண்ட் ஸ்டாக் அவைலபிலிட்டி. ஏன்னா நம்ம ஒரு பொருள கேட்டு வருவாங்க. நம்மட்ட 4 பொருள்ல 2 தான் இருக்கும். 2 இருக்காது. அந்த கஸ்டமரோட மைண்ட் செட் இந்த இடத்துக்கு போனா அந்த பொருள் சரியா கிடைக்காது. அப்படிங்கிற மாரி அவங்களுடைய மைண்ட்ல வந்துருச்சுன்னா, 2வது அங்க அந்த கடைக்கு இந்த இந்த இங்க போனாலே எதுவும் கிடைக்காது அப்படிங்கிற மாரி மைண்ட் செட்ல வந்துட்டாங்கன்னா, அது மூலமா நமக்கு நெறைய சேல்ஸ் குறைஞ்சிடும். ஸோ அதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸ்டாக் அவைலபிலிட்டி, ஸ்டாக் மெயின்டெயின் பண்றதுல. அப்புறம் ஒரு எண்ட் யூசருடைய ரெஸ்பெக்ட். ஏன்னா இன்னைக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து அவங்க பணம் குடுத்து பொருள் வாங்க போறாங்க. அப்போ பல கேள்விகள் வந்து நம்மட்ட முன் வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா சில நேரங்கள்ல நம்மளுக்கே வெறுப்பாயிரும். திரும்ப திரும்ப ஒரு கஸ்டமர் என்னடா சொன்னதையே கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னோனே, கஸ்டமர்ட்ட கோவப்பட்டு கடினமா பேசக்கூடிய இடத்துல வந்துரும். அந்த மாரி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா, கஸ்டமர் வந்து ஏன்னா அவங்க அறியாமையில கேட்கலாம். சிலவங்க அறிஞ்சு ஏதாவது கேட்கலாம். அதனால அந்த இத பார்த்து கஸ்டமருக்கு குடுக்கக்கூடிய ரெஸ்பெக்ட் வந்து ரொம்ப தெளிவா குடுக்கணும். அதுல ரொம்ப நம்ம தெளிவான முறையில இருக்கணும். அதுல ஏதாவது கொஞ்சம் கவனமா இருந்தாலும் நம்ம விட்டு பிசினஸ் போயிரும். ஏன்னா ஒரு கஸ்டமர் வந்து பல கஸ்டமர் உருவாக்குவாங்க. ஒரு கஸ்டமர் நம்மள விட்டு வெளிய போனாங்கன்னா, பல கஸ்டமர் வர்ற கஸ்டமர கெடுத்து விட்டுருவாங்க. ஸோ அந்த விஷயத்துல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். அடுத்தாப்புல வந்து நம்ம லீட்ஸ் எந்தெந்த கஸ்டமர் நம்மட்ட உள்ள ரெகுலர் கஸ்டமர்ஸ் நம்மட்ட வாங்குறாங்களா, அவங்களெல்லாம் தக்க வைக்கணும். புதுசு புதுசா யுக்திகள இது பண்ணணும். ஏன்னா நெறைய இன்னைக்கு வந்து எந்த கஸ்டமரா இருந்தாலும் இன்னைக்கு போனா என்ன ஆஃபர் கிடைக்கும்? இன்னைக்கு போனா என்ன டிஸ்கவுண்ட் கிடைக்கும்? அப்படிங்கிற மாரி ஆயிட்டாங்க. டிஸ்கவுண்ட் குடுத்து தான் சேல் பண்ணணுமா அப்படிங்கிறது கிடையாது. மார்க்கெட்டோட சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாரியே ஏன்னா இன்னைக்கு எல்லா கம்பெனியும் நாட் ஒன்லி ஃபார் லோக்கல் பிசினஸ். பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிலயுமே ஏதாவது வீக்லி ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ், இயர்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு ஆஃபர் டார்கெட்ட வச்சு பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு போய்க்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்படி பண்ணா தான் இன்னைக்கு ஏன்னா மோஸ்ட்லி வந்து கஸ்டமர்ஸ் வந்து தே ஆர் எக்ஸ்பெக்டிங் ஒன்லி ஃபார் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ். ஸோ அத வந்து நம்ம வந்து வி ஹேவ் டூ புரொவைட் தட். இல்லைன்னா அதர்வைஸ் வந்து பிசினஸ் வந்து நம்மளுக்கு நடக்காம இருக்கிறது போய் கஸ்டமர் நம்மள விட்டு வெளிய போயிருவாங்க. ஸோ அதனால வந்து நம்ம கஸ்டமருக்கு குடுக்கக்கூடிய ஆஃபர்ஸ், டிஸ்கவுண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுடைய இதுல பார்க்கணும். மெயினா வந்து கிரெடிட். கடன் குடுத்தா தான் பிசினஸ் பண்ண முடியும்னு சொல்லி நெறைய பிசினஸ்மேன் என்ன பண்றாங்கன்னா, கடன குடுத்து நெறைய பிசினஸ் வந்து லாஸ் பண்ணிர்றாங்க. அது வந்து வெரி, வெரி கிரிட்டிக்கல் பொசிஷன்ஸ் கடன்ங்கிறது. ஏன்னா கடன் வந்து குடுக்காம பிசினஸ் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் நல்ல அ லாயலான கஸ்டமரா இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கடன் குடுத்து தான் பிசினஸ் பண்ணணும். ஆனா நீங்க குடுக்கக்கூடிய கடன், நீங்க 1 மாசத்துல குடுக்கணும்னா, அந்த கஸ்டமர் 28வது நாள் உங்களுக்கு வந்து பேமெண்ட்ட குடுக்கணும். நீங்க 4 நாள் கடன் கேட்டிருந்தா, 3வது நாள் அந்த மாரி குடுக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் நல்லா குட் பேமெண்ட் உள்ள கஸ்டமரா நீங்க குடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு பிசினஸ் வந்து சேஃப்டி. அதர்வைஸ் நீங்க பிசினஸ வந்து சேல்ஸ கூட்டணுங்கிறதுக்காக, நீங்க வந்து அள்ளி அள்ளி கடன் குடுத்தீங்கன்னா, வெரி வெரி டேஞ்சரஸ் தட் கஸ்டமர்ஸ். ஸோ அதனால அது கடன் குடுக்கறதுனால நெறைய கஸ்டமர்கள் வந்து ஏன்னா கடன் வந்து நம்ம குடுக்குறோம்னா, நம்ம கையில இருந்து இல்ல. இன்னொரு கம்பெனில இருந்து நம்ம வாங்கி அவங்க நம்மளுக்கு கடன் குடுக்காங்க. நம்ம இவங்ககிட்ட குடுக்குறோம். கடைசியில இவரு ஏமாத்திட்டாரு அப்டின்னா, நம்ம அந்த கம்பெனிக்கு பேமெண்ட் கட்ட முடியாது. இல்ல நம்மள பேங்க்ல லோன் வாங்கி குடுத்திருந்தாலும், அது மூலமா நம்மளால கட்ட முடியாம பெரிய லாஸ சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்துரும். ஸோ இந்த கிரெடிட் விஷயத்துல ரொம்ப தெளிவான முறையில இருக்கக்கூடிய டீலர்கள் வந்து நம்ம கரெக்ட்டா இருந்தோம்னா சேல்ஸ் போகும். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் நம்மளுடைய சேல்ஸ தக்க வைக்கிறதுக்கு கஸ்டமருக்கு சர்வீஸ் குடுக்கணும். கஸ்டமரோட ஸ்டாக் மெயின்டெயின் பண்ணணும். நம்மளுடைய குவாலிட்டி பிராண்ட் நல்ல குவாலிட்டியான பிராண்டா வச்சிருக்கணும். கஸ்டமரோட ரிலேஷன்ஷிப் பாண்டிங் நம்மளுக்கும் கஸ்டமருக்கும் உள்ள உறவுகள் வந்து ஏதோ நம்மட்ட மெட்டீரியல் வாங்குனாங்க, வெளிய போனாங்க அப்படி இல்லாம அவங்களுடைய பாண்டிங் ரிலேஷன்ஷிப் பாண்டிங் வந்து நல்லா வச்சிருக்கணும். ஏன்னா அவங்க மூலமா தான் லீட்ஸ் நம்மளுக்கு நெறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் நெறையா விஷயங்கள் நம்ம வந்து சேல்ஸ வந்து பார்த்துக்கிட்டு அது மாரி கம்பேரிசன்ஸ். நம்ம லாஸ்ட் மந்த்துக்கு இந்த மாசம் எவ்வளோ பண்ணியிருக்கோம், லாஸ்ட் இயர்க்கு இந்த வருஷம் எவ்வளோ பண்ணியிருக்கோம், நம்மளுடைய சேல்ஸ் கூடியிருக்கா, குறைஞ்சிருக்கா, குறைஞ்சிச்சுன்னா எதனால குறைஞ்சிச்சு, என்ன காரணத்துக்காக குறைஞ்சிருச்சு, உண்மையிலுமே மார்க்கெட்டோட ஃபீட்பேக் என்ன, அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சு, சேல்ஸ வந்து ரொம்ப மைன்யூட்டா வாட்ச் பண்ணா மட்டும் தான் ஏன்னா சேல்ஸுங்கிறது தான் நம்ம கோபுரங்கள் மாரி அடுக்கிக்கிட்டே போணும். பிசினஸ் வந்து நம்ம ஆரம்பிக்கிறது எல்லாரும் ஈஸி. அந்த ஆரம்பிச்ச பிசினஸ வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா, கரெக்ட்டா கொண்டு போணும்னா, சேல்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த சேல்ஸ கொண்டு வரணும்னா, நம்ம எல்லா விஷயங்கள்லயும் நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். மார்க்கெட்டிங்ல கரெக்ட்டா இருக்கணும். அட்மினிஸ்ட்ரேஷன்ல கரெக்ட்டா இருக்கணும். சப்ளையர்ட்ட கரெக்ட்டா இருக்கணும். எல்லாம் இருந்து கஸ்டமர் வந்து ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு பொற்காசுகள் மாரி. அவங்கள நம்ம கரெக்ட்டான முறையில நம்ம தக்க வச்சா தான் பிசினஸ் பண்ண முடியும். ஸோ சேல்ஸ் வந்து கொண்டு வரதுக்கு பல இதுகள் இருக்கு. இன்னும் நெறைய பாயிண்ட்ஸ் சேல்ஸ்ல இருக்கு. நம்ம ஒவ்வொரு வீடியோலயும் அந்த மாரி சேல்ஸ பத்தி நெறைய வீடியோக்கள் போடுவோம். மீண்டும் அடுத்த இதுல வந்து கஸ்டமருடைய மைண்ட் செட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம்.